ஷாங்ஸ் ஏன் ஹோல் லேண்டை ஸ்பை பண்ணிருக்கான்? கிங் ஹாரால்டு காட் பிளேட் ஆகியும் ஏன் ஒரு வேர்ல்ட் கவர்மெண்ட்ல எல்பாஃபை சேர்த்துக்கல? ஷாங்ஸுக்கும் பிளாக் பிளேடுக்கும் நடந்த ஃபைட்ல என்ன நடந்திருக்கலாம்? அது மட்டும் இல்லாமல் இந்த கிங் ஹாரால்ட் ஃப்ளாஷ்பேக் இன்னும் எத்தனை சாப்டர் போகும்? அதில் அந்த ஒன் பீஸ் மேங்கா சாப்டர் 1157ஓட பிரேக் டவுன் தாட்ஸில் பார்க்கலாம். நீங்கள் பார்க்குறது தமிழ். நான் ஹரி. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சாப்டரோட ஸ்டார்டிங்கில் காட் பிளேட் நடந்து 5 வருஷம் கழிச்சு மெயின் ஸ்டோரிக்கு 30 வருஷத்துக்கு முன்னாடி மார்கன் சில பைரட்ஸை இன்டர்வியூ எடுத்துகிட்டு இருப்பான். அவனுக்கு சொல்லிருப்பானுங்க, இதே மாதிரி ஒரு பெரிய மிருகம் அட்டாக் பண்ணுச்சு, அது பனிக்குள்ளே மறைஞ்சிருந்துச்சு அப்படின்னு சொல்லிருப்பாங்க. இது நடந்துட்டு இருக்கும்போது நம்ம இம்புல்ட் ஒன்று காமிப்பான். அங்கே இருக்க சில பிரிசனர்ஸ் அவங்க சொல்லிருப்பானுங்க, இதே மாதிரி ஒரு பெரிய மிருகம் அட்டாக் பண்ணி எங்கள் கப்பல் 2 துண்டாக வந்து நாங்கள் தண்ணியில் வந்துட்டோம், மாரியன்ஸ் எங்களை பிடிச்சி உள்ளே போட்டானுங்க அப்படின்னு பேசிகிட்டு இருப்பானுங்க. நமக்கு நேரத்தை எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு அந்த மிருகம் யாருன்னு. அந்த மிருகம் வேறு யாரும் இல்லை, ஹாரால்டு தான். ஹாரால்டு ஒரு ஏன்சியன் ஜெயின்ட் பிளேட் அவர் உடம்புல இருக்கிறனால அவர் பெருசாக இருப்பார். இவன் ஜெயின்ஸே வாழ நல்லா பார்த்துருக்க மாட்டானுங்க. அதனால ஒரு பெரிய மிருகம்னு நினச்சி பொருளை கிளப்பி விட்டுருப்பானு. காட் வேலி இன்சிடென்ட்டுக்கு அப்புறம் அதில் தப்பிச்ச பைரட்ஸ் எல்லாம் தனித்தனி க்ரூ ஆரம்பித்து இந்த கடலை ஆந்துக்கிட்டு இருப்பாங்க. அப்படி ஒரு க்ரூ தான் ரோஜர் க்ரூ. ரோஜர் ஒன் பீஸை கண்டுபிடிச்சதுக்கப்புறம் அவர் வேர்ல்டு கவர்மெண்ட்டுக்கிட்ட சரண்டர் ஆகிருப்பார். அவங்க ரோஜர் எக்ஸிக்யூட் பண்ணுறதை மொத்த வேர்ல்டுக்கு காமிக்கணும் முடிவு பண்ணியிருப்பாங்க. ரோஜர் எக்ஸிக்யூட் பண்ணுறது மொத்த வேர்ல்டுக்கும் டெலிகாஸ்ட் பண்ணுற மாதிரி பண்ணியிருப்பாங்க. பட் ரோஜர் ஒன் பீஸை பற்றி இந்த இடத்துல சொல்லிடுவார். சொல்லி கிரேட் பேரட்டாராக ஆரம்பிச்சிடுவார். அப்போ மரையன்ஸுக்கு நிறையா மேன் பவர் தேவைப்பட்டதுனால ஜெயின்ஸ் வந்து மரையன்ஸில் ஜாயின்ட் ஆகிருப்பாங்க. அதே வருஷம் ஹாரால்டுக்கு ஹோலிலேண்டுக்கு போகிறதுக்கான பர்மிஷன் கிடச்சிருக்கும். அவரும் ஹோலிலேண்டுக்கு போவார். அப்போ எல்டர்ஸோட அவருக்கு ஒரு மீட்டிங். அந்த மீட்டிங்கில் நம்ம ஹாரால்டுக்கு ஷேடோ சி லெவல் கான்ட்ராக்ட் அப்படின்னு ஒரு கான்ட்ராக்ட் போட்டு கையில் ஒரு மார்க் வந்து ஒட்டுவாங்க. இதே மாதிரி தான் ஷாங்ஸ் கிட்ட இருக்கும் கபான்ட்ட பேசிகிட்டு இருக்கும்போது ஷேடோ சி லெவல் கான்ட்ராக்ட் மாதிரி டீப் சி லெவல் கான்ட்ராக்ட் அண்டு டீப் சி லெவல் கான்ட்ராக்ட்னு சொல்லிட்டு 2 கான்ட்ராக்ட் இருக்குது. அது வந்து ஷேடோவோட கொஞ்சம் அதிகம் அப்படின்னு நமக்கு சொல்கிறாங்க. ஆனால் இங்கே அஃபிஷியலான டிரான்ஸ்லேஷன் வந்து வரல. அதனால் நமக்கு வந்து தெரியாது இது என்ன வார்த்தை, கரெக்டான வார்த்தையா இல்லையான்னு. இது வந்து ஃபேன் டிரான்ஸ்லேஷன் தான் இருக்குது. இப்போதைக்கு நம்ம கண்டுபிடிக்கலாம். ஷோனன் ஜம்ப்பில் 8 மணிக்கு சாப்டர் வந்துடும் நைட்டு. அது வந்தால் நமக்கு அஃபிஷியலாக என்னன்னு தெரிஞ்சிடும். அப்படி நீங்கள் ஷோனன் ஜம்ப்லேயே போய் படிச்சுக்கலாம். அப்படி இல்லைனா நம்ம சேனலில் கம்யூனிட்டி டேப்பில் போஸ்ட்டு போடுவேன். நீங்கள் சேனலை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லை இன்ஸ்டாகிராம் ஐடியிலையும் அப்லோட் பண்ணுவேன். இன்ஸ்டாகிராம் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஸ்டோரிக்குள்ளே வரணும்னா இந்த எத்தி முடித்தாதான் அவங்க வந்து காட் நைட்லாம் மாற முடியும். இப்போதைக்கு அவங்க வந்து காட் நைட்டோட ரைட் ஹேண்ட் மேனாக இருக்கலாம் அப்படின்னு நம்ம எல்டர்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. நீ இதெல்லாம் முடித்தா நீங்கள் காட் நைட் ஆகிடலாம் ஹாரால்டு. அதுக்கப்புறம் நீ ஒரு வெல்பாஃப் வந்து வேர்ல்டு கவர்மெண்ட்டில் சேர்த்துக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் ஹாரால்டு போயிட்டு கார்லிக்கை மீட் பண்ணுறாரு. கார்லிக் வந்து ஒரு லாங் டிஸ்டன்ஸ் டிரான்ஸ்போர்ட்டர்ஸ் நெய்யில் வந்து கொடுத்து அனுப்புறாரு ஹாரால்டுக்கிட்ட. மைண்டில் எதுக்கு இதை வந்து சுப்ரீம் மூன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கார்லிக் யோசிச்சுட்டு இருக்க மாதிரி காமிக்கிறாங்க. அடுத்து இந்த 30 வருஷம் ஃப்ளாஷ்பேக் வந்து முடியுது. அதுக்கு அடுத்து ஒரு 10 வருஷம் முன்னாடி வந்து 20 வருஷத்துக்கு முன்னாடி மெயின் ஸ்டோரிக்கு 20 வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பிக்கிறாங்க. இங்கே வந்து கிங் ஹாரால்டு நெப்டியூன்னு பேசிகிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் இவங்க 2 பேர் முடிவு பண்ணாங்க லோக்கிக்கும் ஷிரோஹோசிக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறோன்னு. பட் ஹாரால்டு வேணான்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் எல்பாஃபில் இப்போ தான் ஸ்கூலுக்கு வந்திருக்காரு ஹாரால்டு, அவுல் லைப்ரரி ஸ்கூலு 2 வந்திருப்பார். இதுக்கப்புறம் அது முடிஞ்சு ஒரு 15 வருஷம் மெயின் ஸ்டோரிக்கு 15 வருஷத்துக்கு முன்னாடி என்ன நடந்தது அப்படின்னு நமக்கு வந்து காமிக்கிறாங்க. அப்போ வந்து ஃபிஷர் டைகர் வந்து எஸ்கேப் ஆகிருப்பார் மெரிஜியோஸ்லேருந்து. அவங்க நிறையா ஸ்லேவை ரிலீஸ் பண்ணியிருப்பார். அதுக்கு அப்போ என்ன நடந்தது, அதுக்கு யார் காரணம் அப்படின்றது நமக்கு இங்கே தெரியுது. ஃபிஷர் டைகர் எஸ்கேப் ஆகி வந்துட்டு இருக்கும்போது ஷாங்ஸ் வந்து ஃபிஷர் டைகரோட செயினை உடச்சிட்டு ஆர்மரி திறந்துருக்கு, அங்கே போய் பார்த்துக்கோ எல்லாம் ரிலீஸ் பண்ணிட்டு அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவான். இவரு போய் பெருஸ்லாம் ரிலீஸ் பண்ணி விட்டுருவார். ஏன்னா நம்ம போவா ஹேங்காக்கு அப்புறம் அவங்க சிஸ்டர்ஸ் வந்து பார்க்க முடியுது. அதுக்கு அடுத்த நாள் ஹாரால்டு கார்லிக்லாம் உட்காந்து பேசிகிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி யார் திறந்து விட்டு போயிருக்கலான்னு. அதுக்கு ஹாரால்டு வந்து அநேகமாக கவர்மெண்ட்டில் இருக்கிற யாரோ ஒருத்தர் அந்த ஆர்மரியை திறந்து விட்ருக்காங்க, அதை யூஸ் பண்ணி தான் நான் எப்போ ரிலீஸ் பண்ணியிருக்கான் அப்படின்னு ஹாரால்டு சொல்லிட்டு இருப்பார். அப்போ தான் சரி அதை விடு, இதுதான் ஷாங்ஸ் என்னோட 2வது பையன்னு சொல்லிட்டு கார்லிக் வந்து ஷாங்ஸை இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறாரு. அப்போ தான் ஹாரால்டு வந்து உன்னை எங்கேயும் பார்த்துருக்க மாதிரியே இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இருப்பார். ஷாங்ஸ் வந்து நான் இது வரைக்கும் உங்களை பார்த்து கிடையாது, நீங்கள் அண்டர் வேர்ல்டு இருக்க ஒரு ஆளை விட்டு எனக்கு கம்பேர் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி விட்டுருவான். சரி ரொம்ப சீஸாக எடுத்துக்காதீங்க, நான் சும்மா தான் சொன்னேன் ஆள்கிட்ட சொல்லிட்டு போயிடுவார். அதுக்கு அடுத்த நாள் ஷாங்ஸும் ஷாம்ராக்கும் பேசிட்டு வந்துட்டு இருப்பானுங்க. அதில் ஷாங்ஸ் வந்து எனக்கு இந்த ஹோலி லேண்டை ஃபுல்லாக சுற்றி காமி, அப்போ தான் அந்த திருடனை கண்டுபிடிக்க முடியும், ரிலீஸ் பண்ணவனை கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். அதுக்கு ஷாம்ராக் வந்து ஹீல் ஆகட்டும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். இங்கே ஷாங்ஸோட கண்ணில் ஐபேட்ச் இருக்குது, இது கார் வந்து பிளாக் வீடு, அவன் தான் ஷாங்ஸோட கண்ணில் கோடு போட்டிருப்பான். இது நடந்து 20 வருஷம் ஆகுது அப்படின்றது நமக்கு இங்கே தெரியுது. இதுக்கப்புறம் ஷாங்ஸ் ஏன் இங்கே ஸ்பை பண்ணிருக்கான்னு நான் நினைக்கிறேன்னா, ரோஜர் வந்து ஷாங்ஸ் 20 வருஷம் சொல்லியிருப்பார். அதுக்கு ஷாங்ஸ் வந்து அழுதுருப்பான்,
அநேகமாக டெவ் ஃப்ரூட்டை வந்து இங்கேருந்து எடுத்துகிட்டு வரதான் சொல்லிக்கணும்னு நினைக்கிறேன். இதுமாதிரி நாங்கள் புதையெல்லாம் கண்டுபிடிச்சோம் அப்படின்னு சொல்லியிருக்கலாம். அதனால தான் ஷாம்லாக் வந்து இங்கே வந்துருக்கலாம் ஷாங்க்ஸ். ஆனால் பிளாக் பியர் ஃபைட்டில் வந்து ஷாங்க்ஸ் கிட்ட சொல்லியிருக்கலாம், இதேமாதிரி ஃபிகர் அண்ட் கார்லிக்கோட பையன் தான் நீ அப்படின்னு சொல்லிட்டு. அதனால தான் ஷாங்க்ஸ் இங்கே வந்திருக்க வாய்ப்பு இருக்குது. இல்லைன்னா ஷாம்லாக் வந்து ஷாங்க்ஸ் சண்டை போட்டுருக்கும் போது கண்டுபிடிச்சிருக்கலாம். ஷாம்லாக் ஹீல் ஆகிடுன்னு சொன்னதுக்கு ஷாங்க்ஸ் வந்து உங்களாம் தெரியாதுடா, அந்த அண்டர் வேர்ல்டில் நான் யாருன்னே தெரியாமல் நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். நீங்கள் தெரிஞ்சு ஷாங்க்ஸ் நடிச்சிட்டு இருக்கான்னு அதை ஹாரால்டும் பார்த்துருப்பாரு. ஹாரால்டு வந்து கண்டுபிடிச்சிட்டாரு அவன் ஒரு ரேட்டுன்னு, பட் ஹி கேன் ப்ரூவ் இட். இதுக்கு அடுத்து நமக்கு எல்பாஃபை காமிக்கிறாங்க. அதே வருஷம் எல்பாஃபில் ஈடாக்கிற பாய்சன் வச்சுருப்பாங்க. அது யாருன்னா லோக்கியோட அம்மா ஈஸ்டர் டவுனில் இருக்க ஏதோ ஒரு அதான் வச்சுருப்பான். இந்த இடத்துல ஈடா வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட பேசிகிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி லோக்கி என் வயிற்றுல பார்க்கலாம், லோக்கி தான் என் பையன், லோக்கியும் ஹைட்ரஜனும் ஒரு 2 பேரும் எங்கள் பையன் தான் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. இங்கே ஹைட்ரஜன் வந்து டாக்டரை பக்கத்துக்காக வெளியூர் போயிருப்பான். லோக்கி இதெல்லாம் தெரியாமல் எங்கே அந்த கிளவி எங்கள் சாப்பாடு வைக்கணும் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் தான் லோக்கி கிட்ட ஈஸ்டர் டவுனில் போய் ஜெயண்ட் வந்து சொல்லியிருக்கான், இதுமாதிரி ராதாவை 2வது ஒய்ஃபுக்கு நாங்கள் விஷயம் வச்சிட்டோன்னு. லோக்கி வந்து அந்த ஐலாண்டே ஃபுல்லாக காலி பண்ணிவிட்டு இது மாதிரி ஹீரா தான் என் அம்மா, எங்கள் அம்மா வந்து என்னை தூக்கி போட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு என் சாப்டர் வந்து முடிக்கிறாங்க. சாப்டர் என்னை பொறுத்த வரைக்கும் பெரிய சாப்டர்னு சொல்ல முடியாது, பட் டீட்டெயில் நிறையா சாப்டரில் கவர் பண்ணியிருக்காங்க. ஹாரர் ஃப்ளாஷ்பேக் அப்புறம் எதை நோக்கி போகுது ஃப்ளாஷ்பேக் அப்படின்றது நமக்கு தெரிஞ்சிருச்சு. அப்படி இருந்தாலும் இந்த ஃப்ளாஷ்பேக் வந்து இன்னும் ஒரு 2 சாப்டர் போகும். அதுக்கு அடுத்து நமக்கு மெயின் ஸ்டோரி வந்துடும். இந்த மெயின் ஸ்டோரிக்காக தான் ஈகராக வெயிட் பண்ணிட்டுருக்கேன். அதில் தான் லூஃபி ஈமு ஃபைட்டர். இதில் ஷாங்ஸும் ஷாம்லாக்கையும் ஒரு பேனலில் காமிச்சிருப்பாங்க. அந்த பேனலில் நோட் பண்ணுற விஷயம் என்னென்னா, ஷாங்ஸோட இப்போ போட்டிருக்க ட்ரெஸ் தான் ஷாம்லாக் வந்து எல்பாஃப்க்கு வரவங்க போட்டிருப்பான். அதேமாதிரி ஷாம்லாக்கோட ட்ரெஸ் தான் ஷாங்ஸ் போட்டிருப்பான். அநேகமாக அவங்க 2 பேரும் பிரியறதுக்கு முன்னாடி அவங்க 2 பேரும் யூனிஃபார்ம் வந்து மாற்றிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தியரி வந்து இன்டர்நெட்டில் போய்கிட்டு இருக்கு. அந்த தியரி என்னமோ கரெக்டாக இருக்கப்போ தான் எனக்கு தோணுது. அதுக்கப்புறம் ஷாங்க்ஸ் வந்து கபாங்கிட்ட சொல்லியிருப்பான், இதுமாரி நான் மெரிஜுவஸில் வந்து ஹார்டை மீட் பண்ணேன், பட் என்னால் பேச முடியல அப்படின்னு சொல்லியிருப்பான். அநேகமாக இங்கே மீட் பண்ணால் தான் சொல்லியிருக்க வாய்ப்பு இருக்குது. அதனால தான் திருப்பி ஹார்டை பார்க்கணும்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணியிருக்கான். அப்போ தான் ஹார்டு வந்து செத்துருக்காரு. அதுவும் இன்னும் எதாவது செத்தாரு நம்ம 2 சாப்டரில் கூட நமக்கு சொல்லுவார். அதுவும் வெயிட் பண்ணிட்டுருக்கேன். அப்புறம் டெவ் ஃப்ரூட் யார் டெவ் ஃப்ரூட்டை லோக்கி தின்னானா, இல்லை அந்த டெவ் ஃப்ரூட்டு தான் ஷாங்க்ஸ் எடுத்துகிட்டு வந்து லூஃபி கிட்ட கொடுத்தானா அப்படின்றது பார்க்குறதுக்கு வெயிட் பண்ணிட்டுருக்கேன். அப்புறம் என் சாப்டர் என்னை பொறுத்த வரைக்கும் நல்லா இன்ஃபர்மேஷன் கொடுத்த சாப்டராக இருக்கலாம். என் சாப்டர் நான் அப்லோட் பண்ணுறதுக்கு காரணமே ஷாங்க்ஸ் தான். ஏன்னா அதில் ஷாங்க்ஸ் ஒரு ஃப்ளாஷ்பேக் நல்லா காமிச்சிருந்தாங்க. அதுக்காக தான் அதை அப்லோட் பண்ணேன். என்னை பற்றி என் சாப்டர் நல்லா இருக்குது. பிரேக் டவுன்னு பொறுத்த வரைக்கும் என் சாப்டர் வந்து பிரேக் டவுன் பண்ணுறதுக்கு நிறையா கண்டென்ட் உள்ளே இருக்குது. ஆனால் அது அஃபிஷியல் ட்ரான்சாக்ஷன் வந்தால் நமக்கு தெரியும், அந்த கார்டு சிஸ்டம் அதெல்லாம் ஒரு ஷார்ட்ஸ் தான் நான் அப்லோட் பண்ணுறேன். அது பார்க்கணுன்னா நீங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணணும். ஓகே, நான் அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறேன். நீங்கள் பார்க்குறது தமிழ். பை பாய்.